சிறையா இருக்குல்ல, வயிறு வேற பசிக்கு, சோறும் போட மாட்டானுவா. தாம்புல மக்கா, சோறு போட்டாலாவது தின்னுட்டு போய் உறங்கலாம், இல்லைன்னா கதை அடிக்கலாம். சோறும் போட மாட்டானுவலே. ஐயோ, ரூம் பி பிளாக்னு சொன்னாங்க, காணல ரூம். இது பி பிளாக் தானே, இந்த இடத்துல இல்ல ரூம். லே சுரேஷ், இங்க பாரு, எவனோ புதுசா ஹாஸ்டலுக்கு வந்திருக்கா, கூப்பிடு கேப்போம். லே மக்கா, இங்க வா கேக்கட்டு. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு அஜித். நான் இன்னைக்கு அந்த ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கேன். எத்தனாவது இயர் படிக்கிற? நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நீங்க? நாங்க 3 பேருமே செகண்ட் இயர் தான். சரி, உங்களுக்கு பி பிளாக் 33வது ரூம் தெரியுமா? லே ரமேஷ், இங்க பாரு ஒரு ஃபன்ன. இவன் நம்ம ரூம் வந்து நம்மள்ட்டே கேட்டுட்டு இருக்கான். அது உங்க ரூமா? ஆமா ஆமா, எங்க ரூம் தான். சரி, நீ கொஞ்ச நேரம் அல்ல இரு, நாங்க போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறோம். சரி, இருக்கேன். லே அஜித், நீ எதுக்காக இந்த ஹாஸ்டலுக்கு வந்திருக்க? நான் 3 பாடம் அரியர் வச்சுட்டேன். அதனால எங்க அப்பா வீட்ல இருந்து நீ படிக்க மாட்டேன்னு சொல்லி ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டாரு. நாங்க எல்லாருமே அந்த கேஸ் தான். எனக்கெல்லாம் 4 பாடம் அரியர். நானே சும்மா இருக்கேன், ஹாப்பியா விடு. சரி, உன் பேர் என்ன? என் பேரு சதீஷ். நான் ரமேஷ், அவன் சுரேஷ். ரமேஷ் சுரேஷா? திங்க கேட்ட போல இருக்கே. சரி போதும். நாங்க அந்த ரமேஷ் சுரேஷ் இல்ல, நாங்க வேற ரமேஷ் சுரேஷ். அப்படியா? என்ன எங்களை கலாய்க்கிறியா நீ? வந்த உடனே வா. இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சு. அந்த வானம் வேற கத்துவான், ஏதோ அறுசுவையான சாப்பாடு வச்ச போல. இதெல்லாம் நாக்கு செத்தவன் தான் சாப்பிடுவான். நம்ம கரகம் இதை சாப்பிடணும்னு. சரி போவோம். லே, புதுசா தானே வந்திருக்க, போய் பிளேட் எடுத்துட்டு வா. எதுக்கு? பிச்சை எடுக்கவா? ஆமா ஆமா, ஹாஸ்டல்ல பிச்சை போடுவாங்க, பிளேட்டு கொண்டு போனாதான் தருவாங்க. சரி, நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் வாழ. இல்லைன்னா சாம்பார்ல தண்ணி ஊத்திடுவான்னு. இல்லைன்னா சாம்பார் அல்வா போல இருக்கும்ல. ஓ, இதுதான் நம்ம ரூம் போல. சரி, பிளேட் எடுத்துட்டு போவோம். இங்கே நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கப்பா. நானும் பயந்துட்டே இருந்தேன். லே, மொத்தமா அஜித் எங்க காணல? இல்லைன்னா இந்த பையன் வந்தான். லே, அவன் யாருல புதுசா இருக்கான்? அவனே தான் புதுசா வந்திருக்கான். அவன் பேரு அஜித். வாழை இதுல உட்காருவோம். சாப்பிடுங்க. லே, நான் ஒன்று சொல்லுவேன். அந்த பிளானு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஓகே. என்னதுல சொல்லு. அது வந்து புரோட்டா தின்னணும் போல இருக்கு. நாளைக்கு நம்ம சுரேஷ தலைவலி வந்த போல நடிக்க வைப்பா. அப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்கல்ல, அப்போ அங்கேருந்து இட்லி வாங்க மாதிரி அவன் புரோட்டா வாங்கிட்டு வந்து நம்ம 4 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எப்படி ஐடியா? ஏன்ல உன நான் தான் கிடைச்சேனா? ஏன் இந்த ரமேஷ் பெல்லி அஜித் ஏன் நீ வேணா போ. சரி, யார் இந்த பிளானை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 3 புரோட்டா, மற்றவங்களுக்கு எல்லாம் 2 புரோட்டா. நான் போட்டா? லே, நீ பேய்கிடுவியா? நீ வேற புதுசா வந்திருக்க, சும்மா ஆறல. வேண்டாம்லே, நான் போறேன். நான் நல்ல தைரியசாலி தான். சரி, அப்ப நானே புரோட்டா வேட்டதான். ஆமா சரி, கை கழுட்டு போய் ரூம்ல இருந்து கொண்டாந்து கதை பேசும். என்னல இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். நீ சாப்பிட்டுட்டியா? நாங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டாச்சு. ஏய் சதீஷ், எங்கடா போற? நான் குளிக்க போறேன். 2வது நான் தான் போவேன், எவனும் முந்த விடாது. அஜித், வீட்டுல வச்சே குளிச்சுட்டு வந்துட்டேல்ல? ஆமா ஆமா, நான் வீட்டுல வச்சே குளிச்சுட்டு வந்துட்டேன்.
ஐயோ, நம்ம ஒரு பேப்பர்ல ஒன்று எழுதி வச்சிருந்தோமே, அதை இன்னும் பார்க்க கூடாது கடவுளே. சரி, நம்ம பத்திரமா எடுத்து நம்ம ரேக்ல தானே வச்சிருக்கோம், எவனும் எடுக்க மாட்டான். அதுல என்னதோ ஒரு பேப்பர் இருக்கு, எடுத்து பார்க்கட்டு. என்ன பேப்பரு இதுவா? இது மற்ற வீட்டுக்கு போறது லெட்டர் எழுதி கொடுக்காது. இங்க வீட்டுக்கெல்லாம் விடுவாங்களா? அப்படி இல்லை, மாசத்துக்கு ஒருக்க வேணா வீட்டுக்கு போய்க்கலாம். ஓ அப்படியா, சரி. ஏன் உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நம்ம சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்காங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். மக்களே எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.